பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா, தேவரை போலாகுமா? தேவரையா 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 தேவரையா. எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா, தேவரை போலாகுமா? தேவரையா 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 தேவரையா. பசும்பொன்னிலே அவர் பிறந்தாரம்மா, பார்ப்புகள் போற்றும்படி வாழ்ந்தாரம்மா. பசும்பொன்னிலே அவர் பிறந்தாரம்மா, பார்ப்புகள் போற்றும்படி வாழ்ந்தாரம்மா. நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு அவர் தெய்வமாக வாழ்ந்தாரம்மா வாழ்ந்தாரம்மா. எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா, தேவரை போலாகுமா? தேவரையா 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 தேவரையா. மண்ணோ மணக்கும் அம்மா மரபர் குல சீமையிலே, சொல்லோ மணக்கும் அம்மா தேவருடைய நாவினிலே. மண்ணோ மணக்கும் அம்மா மரபர் குல சீமையிலே, சொல்லோ மணக்கும் அம்மா தேவருடைய நாவினிலே. மரபர் குல மக்களுக்கு மக்களுக்கு மரபர் குல மக்களுக்கு மக்களுக்கு அவர் தெய்வமாக வாழ்கிறார் அம்மா வாழ்கிறார் அம்மா. எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் தேவரை போலாகுமா ஐயா, தேவரை போலாகுமா? தேவரையா 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 தேவரையா. கோமாளி கோமாளி கோமாளி. ஹலோ ஹலோ. பட்டு மருந்தும் பட்புடவையில ஆக்கி தருவது நாடகம். ஆட்டப்பட்ட கூட்டமாக உட்கார்ந்தாக்கும் நாடகம். ஓட்டுமானி ஆட்டமானி குத்த நடக்கும் நாடகம். நாடகம் எங்கள் நாடகம். நாடகம் எங்கள் நாடகம். தந்திரகாட்சி எந்திரகாட்சி இல்லாத எங்கள் நாடகம். தத்துவங்களை மக்களுக்காக தந்தி எங்கள் நாடகம். தத்துவங்களை சங்கசாமி எழுதி வைத்த நாடகம். மங்களருக்கு எங்கு படிக்க மக்களுக்கு நாடகம். இங்கு வந்த தலைப்படமோடு விதை உதவி லட்சணம். நாடகம் எங்கள் நாடகம். நாடகம் எங்கள் நாடகம். நாட்டக்கலைஞ அறிஞரான வரியும் செய்த நாடகம். மக்கள் தலைவரும் நடிகர் தலைவரும் நாட்டு தங்கள் நாடகம். நாடகம் எங்கள் நாடகம். இது நாடகம் எங்கள் நாடகம். எத்தனையோ சினிமா நட்சத்திரம் வந்தபோது எத்தனை செய்திருக்க நாடகம். எத்தனையோ சினிமா நட்சத்திரம் வந்தபோது எத்தனை செய்திருக்க நாடகம். 70 வாழ்க்கை இயக்கத்தில் ஆசிரியர் தங்கள் நாடகம். இது நாடகம். எங்கள் நாடகம். அம்படைதேன். அன்பு சார்ந்த நாடக அரசியல் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சபாகம் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை
உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஏகப்பட்ட மாணவர்களை உருவாக்குவதற்கு காரணம் அவங்க ஆசிரியர் எழுவனி தங்கவேலையான்றா எப்பேற்பட்டவர். அவர் ஏகப்பட்ட ஆட்களை உருவாக்கி இருக்கிறார். ஆனா அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்க ஆளுக பூராமே அவர் உருவாக்கிய ஆளுக தான் வந்திருக்கிறோம் நிறைய. ஏன்னா நல்லபடியா நாடகத்தையும் நாங்க ஆரம்பிச்சுட்டோம், நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையும் நல்லபடியா வேலை வாங்கணும், அதான் முக்கியமான விஷயம். அதை விட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு என்ன அப்புறம் காலையில சொல்றது நாடகம் சூப்பரா. இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நான் தூங்கிட்டு கனவுல பார்த்திருப்பாரு போல இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நல்ல பனி விழுகுது நினைக்கிறத, பனியா விழுகுது மதம் மாறின மாதிரி முக்காடு ஓட ஆரம்பிச்சுட்டீங்களே. சரி பனி விழுகுது, கூதடிக்குது, அடிக்கத்தான் செய்ய. கொஞ்சம் உனக்கு ஒரு நாளைக்கு அனுசரிச்சு பாத்துக்கங்க. அதுவும் குளிர்ல இளவட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கை எங்க போகும் தெரியுமா? நேரா கவுட்டுக்குள்ளதே போகும். ஏன் கவுட்டுக்குள்ள போகுது? கவுட்டுக்குள்ள என்ன மைத்தியா போகுது? அவங்க கவுட்டுக்குள்ள போகுது. ஏன் அப்படி கவுட்டுக்குள்ள போகுது? காரணம் இருக்கு. குளிருக்கு உடம்புல உஷ்ணமான பகுதி என்னன்னா இந்த கை கம்பு கூட இந்த கால் கம்பு கூட தான். அந்த சின்ன பிள்ளைக்கு எல்லாம் காய்ச்சி வந்துச்சுன்னா பாத்துக்க என்ன பண்ணுவாங்க, லவக்கன்னு கேட்டு அப்படி தூக்கி இப்படி உள்ள வைக்க ஆரம்பிச்சிருவா கவுண்டுக்குள்ள. அதே மாதிரி மாடுகள்லாம் பத்திரிக்கா பசு மாடுகள்லாம் இப்படி பின்னாடி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது உஷ்ணமான பகுதி அதுதான். அதனால உங்களுக்கு அடிக்கிற குளிருக்கும் விழுகிற பனிக்கும் கை உங்க சூடு தேடி உங்க கை உங்க கவுட்டுக்குள்ள போகும். அவங்க கை அவங்க கவுட்டுக்குள்ள போறதுனால தப்பே கிடையாது. தூக்க வெறிச்சியில பக்கத்துல இருக்க கவுட்டுக்குள்ள கையை விட்டுறாதீங்க. அவங்களுக்கு சுகமா போயிரும், உங்களுக்கு வேதனையா போயிரும். அதனால நீ நோக்கமா தண்டா தெரியுற. அதனால நான் உள்ளபடியா நல்லபடியா நாடகத்தை சிறப்பா பார்க்கணும். ஏன்னா இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும்ன்றனால அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு எங்க வாத்தியார் சொன்ன மாதிரி வாத்தியார் பிரகாரமே வருவான். கண்ணாடி நாடகத்தை பார்த்திடுங்க, கொஞ்சம் காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலே உங்க கண்ணாலே 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 நாடகத்தை பார்த்திடுங்க, கொஞ்சம் காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. ஓ, நீ எனக்கு மகே வேணுமோ? அப்பப்ப ஞாபகப்படுத்திறேன். ஐயா சீட்டி அடிக்காதேன்னு சொன்னேன், சொல்லிட்டு நான் ஏன் சீட்டி அடிக்கிறேன்? ஏன் அடிக்கிறீங்க? நம்ம ஆளுக பழக்கமே அதுதே. அக்கா எதை செய்யாதுன்னு சொல்லாமா அப்படித்தான் செய்வோம். அப்படித்தான் சாப்பிடு. நீ என்ன பண்ணுவ? போய ஒரு சின்ன உதாரணம். நல்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருப்பார். வீட்டு செவத்துல எழுதி போட்டிருப்பார், என்ன இங்கு நோட்டீஸ் ஒட்டாதீர். அத படிச்சுட்டே நம்ம ஆளுங்க பிராய்லர் கோழி மாப்பிள்ளை இப்படி அடி எழுதி போட்டிருக்க, இந்த வந்து நல்ல பசை தடவிட்டு போட்டுறது. இங்கு உமிழ்நீர் துப்பாதீர், எச்சி துப்பாதின்னு போட்டிருப்பாங்க. அத படிச்சுட்டே அடங்கொப்பத்தா முட்டைக்கோசு இந்த வர்றேன் பாரு. இங்கு சிறுநீர் கழிக்காதீர், உனக்கு இருக்காதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதை படிச்சுட்டே வேகமா நம்ம ஆளுங்க அடடா அடங்கொப்புச்சி கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த வர்றேன் பாரு. வேகமா வந்து லவக்கம் திறந்து விட்டு மூத்த. சரி வந்த
வந்தமா பேஞ்சமா போனமான் இருப்பாங்களா நம்ம பிள்ளைங்க. கொரோனா காலத்துல விட்ட படிப்பெல்லாம் அங்க கொண்டாந்து காட்டுவாங்க. எப்படி படிப்புனா தெரியாதா? எப்படி எழுதுவாங்கன்ற இது தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க. இதே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளை எப்படி எழுத தெரியுமா? இதே ஹிந்தி நான் அப்படி போயிடுறேன். சொல்லுவானே அடுத்தவளையான் சொல்லுவானே என்னை கேட்டுக்க. நாள ஆரம்பத்துல யானை ஒட்டகம் குதிரை எல்லாம் வரைஞ்சேன். இப்ப புள்ளி கமா கொஸ்டின் மார்க். ஐயோ அதுக்கு மேல நான் ஒரு நாள் சிந்துஜான் மூத்திரத்துல எழுதி சாவுக்கு மூத்திரம் பத்த என்னைய கூப்பிட்டு நேர குறைய இப்படி சிட்டி அடிக்காதீங்க, குட்டி சிட்டி அடி ஓடிக்காதீங்க, சிட்டி ஓடிக்காதீங்க, உன்ன சிட்டிகளை கொடுக்காதீங்க, கச்சுவாடு வாட சொல்லி கல்லட்டக்கல பண்ணிக்கிட்டு கச்சேரி கை கட்டி நிக்காதீங்க, உங்க கண்ணால கரகத்தை பாத்துடுங்க, உங்க காதல பாட்டுகளை கேட்டிடுங்க. கலக்கி மாட்டு புதாரணம் கரணம் தரும் 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 கலக்கி மாட்டு புதாரணம் சுறுசுறுப்பா அத்து வட்டுச்சா நாய் புடிங்கி ஓடிச்சா ஓட்டம். ஆமா நோனி அத்து அத உடைச்சு தொலைஞ்சிராத. நாளைக்கு நாளைக்கு போணும். ஆமா அவன் கடக்கே நோக்கம். டேய் ரெண்டு ரன்னந்த வேணும். இங்கு பப்புனாக நடிக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, அதாவது அவர் வந்து ஒரு சிறந்த நாடக ஆசிரியரும் நடிகருமாகிய ஐயா முனிராஜ் ஐயா அவர்களுடைய புதல்வன். இங்கு நம்ம இந்த விழாநாயகியாகிய உமா மகேஸ்வரி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடகையில் வழங்கப்படுகிறது. என்ன சாணியாவோட போற எந்திரியா மொத பணிவு நல்ல பணிவு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு முக்கியமா 3 தேவை. அது என்ன 3? அதானே 3 அழுத்துறீங்களே என்ன? 3 தேவை. என்னப்பா 3னா? நீ எந்த 3 நினைக்கிற? நீங்க எந்த 3 சொல்றீங்க? நான் உன்ன உணவு உடுத்த உடை இருக்கிறத கேடா இந்த 3 சொல்றேன். இன்ன நீ 1999 மாதிரியே இருக்கே ஸ்டப். இப்ப இல்ல அது 2026ல கப்பு சரக்கு தண்ணி கேனு குடியார வக்கிய பச்சை மண்ணு போய் சொல்லுமாயா. அதே பெண்ணியருக்கு நல்லா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருந்துறாங்க. பாம் பாம் நாளா சின்ன பிள்ளையில இருந்து இன்னும் சரி அந்த பக்கம் போறதே கிடையாது. ஆமா ஆறால விட்டாங்க சொல்லுவேன்டா. அப்படி இல்லாம மொட்டை மாடியில வாந்தி எடுப்போம். வெளியே சொல்லாத விளம்பரப்படுத்தாத. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடியது ஆடை. துணி கொடுத்தால் பிணி நீங்கும் என்று சொல்வார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்திய மரியாதைக்குரிய இங்கு சிறந்த முறையில் அரங்கேற்றம் செய்யக்கூடிய உமா மகேஸ்வரி அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும், கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இசை சக்கரவர்த்திகளின் சார்பாகும் என சார்பாகும் மனம் நிறைந்த நன்றி 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 நன்றி. முக்கிய பண்ணி நோட்டீஸ் படிச்சுக்கிறோம்யா. இந்த நாடு வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக திரும்பத்தங்கள் தெரியப்படுத்த எண்ணகத்திலும் புனர்வாதக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் ஆவணைச்சேரி கிராமத்தில் நாடக ஆசிரியர் கலைமாமணி மரியாதைக்குரிய எழுவணி ஏஎஸ் தங்கவேல் ஐயா அவர்கள் ஆசியுடன் மரியாதைக்குரிய அன்பு அன்னார் நாடக ஆசிரியர் மதுரை எம் செல்வமணி ராஜ நடிகர் அவருடைய மாணவர்கள் மரியாதைக்குரிய ஆவணைச்சேரி திருவாளர் உக்கிரவண்டி தேவர் பாண்டியம்மாள் இவர்களின் தவப்புதல்வி உமா மகேஸ்வரி அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக பங்கு பெறும் அரங்கேற்ற நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகை சியாமலை ஏற்கனவே தங்களுக்காக தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. பசுமன் ஊனா முத்துராமலிங்கத்தவர் சிங்கார கலையரங்கில் ஆணைச்சேரி கிராம பொதுமக்கள் தலைமையிலும் கீழத்தோல் உயர்திரு காவல்துறை சாரவாயுவல் முன்னிலையிலும் மரியாதைக்குரிய நாடகாசிரியர் மதுரை எம் செல்வமணி ராஜ நடிகர் அவருடைய குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளியூர் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கிற நடிகை சிகாமணிகள் சென்றிடமெல்லாம் பேரும் பெற்று தனக்கென்ற ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் கொண்டிருக்கக்கூடிய தென்னாட்டு கலைமகன் ராஜ நடிகர் சித்திரங்குடியைச் சேர்ந்த, அதாவது நாடகாசிரியர் எம் செல்வமணி அவருடைய மாணவன் சித்திரங்குடியைச் சேர்ந்த வி செல்வ கணபதி அவர்கள் உங்கள் மத்தியில் வேடன் விருத்தனை காத்துக் கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிறந்த ஒரு ராஜடிகராக பேரும் புகழ் பெற்றக்கூடிய கலை வளர்மணி தோருமானை சேர்ந்த எம் செந்தில்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலனை காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக நடிப்பிசை குயில்வாணி, இன்னிசை குயில்வாணி, வசன பேரரசி, முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, உங்களில் ஒருவர் மரியாதைக்குரிய ஆணைச்சேரி மண்ணின் மரியாதைக்குரிய அன்பனார் நாடகாசிரியர் எம் செல்வமணீஸ்வருடைய மாணவி ஆணைச்சேரியை சேர்ந்த உமா மகேஸ்வரியர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வழி நம்பி காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், பாட்டுக்கென்று இவருக்கென்று பாட்டை வெற்றி கொள்ளும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை ஆவியூரை சேர்ந்த, அதாவது நவீன புருஸ்லி. ஆமா ஆமா, நவீன புருஷலின்னு கூட சொல்லலாம் அவரை. ஆமா, அதே மாதிரி ஆரடி வேங்கன்னு சொல்லலாம், உயரம் அவ்வளோ உயரம் இருப்பாரு. மரியாதைக்குரிய நாடக ஆசிரியர் எம் செல்வமணீஸ்வருடைய மாணவன் ஆவியூரை சேர்ந்த பி உதயநிதி அவர்கள் உங்கள் மத்தியில் நார்தாடி காத்தோடு இருக்கிறார். அப்படி ஓடு. அவருக்கு அடுத்தபடியாக நடிப்பிசை வேந்தன், பேச்சுக்கென்றே இவரா, இவருக்கென்றே பேச்சா, நடிப்புக்கென்றே இவரா, இவருக்கென்றே நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா ஆவியூரை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் உங்கள் மத்தியில் நம்பிராஜ் அடி காத்துள்ளார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன், ஹார்மோனிய இசையரசன், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சுள்ளங்குடியைச் சேர்ந்த ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியம் பின் பாட்டு. முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து முக்கோடி தேவர்களே பிள்ளையார் பட்டியில் வசிக்கும் விநாயகா பாட்டெடுத்து தரும்பச்சையம்மா நான் உன்னை எண்ணி பாமரனா பாட்டொன்னு வாட வந்து தேவரையா பாட்டு அதனாலும் அத கேட்டு தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அத கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு தேவரையா பாட்டு அதனாலும் அத கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசுமுனிலே தேவர் பசுமுனிலே பிறந்தவரா அவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவர் பசுமுனிலே ஐயா பசுமுனிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவரையா நம்ம தேவரையா தேவரையா பாட்டு அதனாலும் அத கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு தேவர் நூறு சபை பார்த்து வந்தவரே தேவர் ஏழு உலகம் சுத்தி வந்தவரே ஐயா நூறு சபை பார்த்து வந்தவரே
நம்ம தேவரையா தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு வரும் தேன் போல பாட்டு இந்த பூங்குயில் ராகத்தில் வரும் தேவரையா பாட்டு அதைத்தான் நினைச்சு கூட வருமே நீ கருணை காட்டு தேவரையா நம்ம தேவரையா நம்ம தேவரையா மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரமும் தந்தாரே நம்ம தேவரையா நம்ம தேவரையா மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரமும் தந்தாரே தேவரையா நம்ம தேவரையா தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு நம்ம தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு பசும்பொனிலே அவர் பசும்பொனிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா அவர் பசும்பொனிலே பிறந்தவரா தேவர் பாசத்தோடு வாழ்ந்தவரா தேவரையா நம்ம தேவரையா பாட்டு அதனாலும் அதை கேட்டு தேவரை போல் உலகினிலே யாரும் இல்லை காட்டு ஓ குளிருக்கு கை தட்ட முடியல அப்படி தட்டுங்க அப்படி கை தட்டி நீங்களாம் உற்சாகப்படுத்தினீங்கன்னாத்தே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அருமையான பாடல் இன்னும் நேரம் கிடைக்கும் போது நல்ல நல்ல பாடல்லாம் பாடுவாரு நீங்க கை தட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆனா கை தட்டும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை நீ அன்பளிப்பெல்லாம் நாங்க பெருசா எதிர்பார்க்கவே மாட்டோம் அதுக்காக எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டா அதே மாதிரி தாய்மார்கள்லாம் அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க தோடு முகத்திய கூட கலட்டி கொடுங்க நல்லா வாங்கிடுவேன் தோடு முகத்தி இல்லையா கால்ல இருக்கத கலட்டி கொடுங்க ஆமா அவங்க ஆளுக்கு ஒரு அடி வாங்கிடுவாங்க செருப்பா இருந்தாலும் பரவாயில்ல பிஞ்ச செருப்பா இருந்தாலும் கூட பரவாயில்ல செருப்பு கிட்ட வச்சு கூட பொழைச்சுக்கிடுவா ஆனா சோடி ஏழுதேன் சோடியா கொடுங்க சோடிக்கு மதிப்பு இல்ல சோடி இல்லைன்னா கிட்டி அடிக்கிறதா வேணாம் 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 சரி விட்டுறாரு அவருக்கு அடுத்தபடியாக கோடைடி குமரன் மின்னலடை சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி சிவகாசி சரவடி புகழ் அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் மேலூர் அருகே உள்ள கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை KP பொன்னுமணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கம் தொப்பி தேவலா
இடியும் புயலும் மழையும் வந்தாப்லையா அவ்வளவு சுறுசுறுப்பு மனுஷங்க அடே ஏன்னா மாடவன் இருக்காருல பையன் அண்ணே சோடிக்கு என்னையா சாடிக்கேத்த மூடி போடுறதாக வருங்க மூடி ஓடதுன்னு தெரியாப்ப நம்ம நத்த போயிட்டு வரட்டு அப்புறம் பாத்துக்குருவாங்க அவருக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் என் உடன்பிறவா சகோதரர் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அண்ணார் முன்னமலை அவருடைய மகன் மரியாதைக்குரிய என்னுடைய மகனுமாகிய தனி காட்டு ராஜா என்று பட்டம் பெற்ற MM சரவணகுமார் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்ட் கைதட்டிய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. பாத்தீங்களா இளவற்ற படேங்கப்பா காலையில 6 மணி ஆனாலும் சரி சுருங்குறது கிடையாது. சும்மா ரப்பு 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 வேணா வேணா பொறு பொறு கொஞ்ச நேரத்துல சின்ன சின்ன தவறா நம்ம 4 பேர் என்ன கிளட்டு போயிருக்கலாம்.
அப்படி சொல்ல அவருக்கு அடுத்தபடியாக எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் தாயும் தனிமத்தில் கூடிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அன்பு மச்சான் இடைச்சி யூரணியை சேர்ந்த அழுத்தி சொல்லணும் வேகமா சொல்லணும்னா என்ன ஆகுது இதா அன்னைக்கு அப்படிதான் ஒரு நோட்டீஸ் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு இருந்தாங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பணம் பக்கத்துல உளுத்தி மடை அவசரத்துல ஊனா போற போல பூனா போட்டாங்க அவர் படிச்சா எப்படி இருக்கும் அது நம்ம தேவையா அதனால படிக்கும் போதே தெளிவா படிக்கணும் இடைச்சி யூரணியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் உங்கள் மத்தியில் சீன் தாளம் ஓகே எங்க அப்பா மச்சி அசரா முத்திடுவாரு ஆமா இதற்கு எங்க அண்ணன் வேற பேர் வச்சிருக்காரு வெள்ளரிக்கை வியாபாரின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் மிருதங்க ஆல்ரவுண்ட்ல என்ன நடை சொல்ல அமர்த்துறமோ அதை முறைப்படி வாசிக்கிறது மரியாதைக்குரிய அன்பு சித்தப்பா இடைச்சிவரையை சேர்ந்த வெற்றிவேல் அவரு பக்கம் மேளத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு சில பேர் தொல்லை ஒண்ணாங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் அதே மாதிரி சீன் கட்டுறதுலயும் சரி சீன் கட்டுனதுல மச்சான் வெற்றிவேல் மாதிரி சீன் கட்ட யாராலையும் முடியாது அப்படி வண்டி சீன் மாதிரி அப்படி நச்சுன்னு கட்டுவாப்புல ஆமா யாரும் ஆள் துணைக்கான்னு தேட மாட்டாப்புல ஒரு ஆளை எழுத்து பிடிச்சி கட்டிடுவாப்புல மனுஷன் மணிக்கெல்லாம் பார்க்க கயிறை போட்டு தனியா தொங்கிட்டு கிடக்குறாப்புல சீட்டு கட்டுறதுல அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு நல்ல சாப்பாடியா நல்ல மீன் கிளம்புங்க மீன் பொரியலுங்க ரெண்டு நாளா மண்டே கவிட்டேன் எந்த மண்டைய மீன் மண்டைய சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு நல்ல போதும் ஓரளவுக்கு அருமையா சாப்பிட்டோம் அண்ணன்ட்ட கைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி மரியாதைக்குரிய ஸ்ரீ உமா மகேஸ்வரோட குடும்பத்தாரர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி பரிமாறின அந்த ஆட்டாமார்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த நன்றி வணக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளிவுள் அமைப்பு அருமையான அமைப்பு நாங்கள் என்னதான் பாடினாலும் என்னதான் பேசினாலும் உங்கள் மத்தியில் தெல்ல தெளிவை எடுத்து சொல்லக்கூடியது ஒளிவுள் அமைப்பு சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் மயில் ரேடியோஸ் மேலச்சாக்குளம் உரிமை திரு மயில் வாகனர் மயில் 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 செந்தமிழிசை சொல்லி தந்தான் தேவையோ மனங்கொண்டாம இப்படி சிரிச்ச முகத்தை பாரியா அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும் ஒரு சிலர் மைக் செல்ல உட்கார்ந்தா அடேங்க அப்ப பொண்டாட்டி விட்டுட்டு போன மணிக்கு முகர தொங்க ஆரம்பிச்சிருக்கு அக்களை சிரிக்கிறதே கிடையாது நல்லா அமைச்சிருக்கிறாரு பாட்டு போட்டாலும் ஞானஸ்தர் அருமையான பாட்டு போட்டார் இப்படி பாட்டு போட்டா தானே நல்லா இருக்க ஒரு சிலர்லாம் மைக் செட்ல பேரை சொல்லும் பாட்டு போடுறாங்க போன மாசம் ஒரு ஊர் நடந்து போயிருந்தேன் மைக் செட்ல பேரை சொன்னேன் பேரை சொல்லும் பாட்டு போட்டாரு அட்டேங்கப்பா ஒரு 50 பேர் சாமி இறங்கி ஆடிட்டாங்க எப்படி பாடு தெரியுமா அண்ணன் பார்த்து குண்டி ஆட்டுறாங்க இது ஒரு பாட்டா பாத்துட்டாங்க இது பரவாயில்லங்க செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கிறாங்க எந்த ஒரு தொழிலும் கேவலப்பட்ட தொழில் கிடையாது வேற ஒண்ணும் இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வீடு கட்டுறதும் கொத்தனார் தான் கோயில் கட்டுறதும் கொத்தனார் தான் கொத்தனார் தொழில் மிக மிக புனிதமான தொழில் அந்த புனிதமான தொழிலையும் கேவலப்படுத்துற மாதிரி பாட்டு எடுக்கிறாங்க இதனால கோர்ட்ல கேஸ் வரைக்கும் நடக்குது எப்படி பாட்டு எடுக்கிறாங்க தெரியுமா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தினாரு தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்தினாரு 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 இந்த அருமையான தெய்வீக பாடலை பாராட்டி அன்பு சித்தப்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தெய்வீக பாட்டா தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்தினாரு உண்மையிலே சாமி பாட்டு தான்ப்பா எப்படி சொல்ற நான் வேணா நிரூபிச்சு காமிக்கிறேன் சித்தப்பு திருச்செந்தூர் எந்த மாவட்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி அப்ப தூத்துக்குடி அங்க முருகப்பெருமான் சூரபதமன் என்ன பண்றாரு தூக்கி போட்டு குத்துனாரா அதத்தான் சிம்பிளா சொன்னது வாசிடா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு எப்படி எல்லாம் கொண்டாந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க 15 வருஷமா ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க என்ன பண்ண சொல்ற இருக்கட்டுங்க ஒளிவில் அமைப்பு அருமையான அமைப்பு மயில் ரேடியோஸ் மேலச்சாக்குளம் உரிமை திரு மயில் வாகனன் அவர்கள் அருமையான அமைப்பு
அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் அருமையான முறையில் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறார் எனது உடன்பிறவா சகோதரர் சென்றனமெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. அனைத்து கலைஞர்களையும் வலைதளம் மூலமாக வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சபரமணம் செய்து கொண்டிருக்கிறார். தங்கப்பாண்டியன் கண்டிலான் அன்பு சகோதரர்களுக்கு ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கும் இப்படிக்கு உயர்திரி மரியாதைக்குரிய உக்கிரபாண்டி தேவர் பாண்டியம்மாள் குடும்பத்தார்கள் மற்றும் மானைச்சேரி கிராம பொதுமக்கள் மற்றும் நாடக அமைப்பு எந்த நாடகம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்துவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் நாடக ஆசிரியர் மரியாதைக்குரிய அன்பண்ணார் மதுரை சேர்ந்த எம் செல்வமணிஸ் அவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பண்ணார் ராஜடியர் எம் செல்வமணிஸ் அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்து வருவார். எல்லா பேரையும் சொல்லியாச்சு. இப்ப ஏன் பேரை சொல்லணும்? கிருஷ்ணகுமார் யாரு, சண்முகராசா யாரு, உங்களை பத்தி எல்லாம் உலகத்துக்கே தெரியும். சண்முகராசா எங்க அண்ணன், கிருஷ்ணகுமார் நான் அவர் தம்பி. ரெண்டு பேருமே நல்ல ஒரு உயர்ந்த நடிகர்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களை கிளுகிழுப்பு படுத்துற மாதிரி பேரு என்ன தப்பு? கிளுகிழுப்பு படுத்துற மாதிரியா? முதல்ல விரிங்க கீழே பாருங்க, அடியில பாருங்க. அடியில நாடக அமைப்பாளர் இருக்கு. அவருக்கு மேல கொஞ்சம் இந்த வாருங்களே. ஐயோ இங்க வர கண்ணாடி வச்சு அட உப்பன கரவலே டான்ஸுக்கு முத்தம் கொடுறான்னா அப்ப நம்ம ரெண்டு பேரும் சகலையா? மானம் கட்ட வயலுங்க. ஆனா உண்மையிலேயே நீ மகளை கொடுத்துட்ட மரியாதை கெட்டு போயிடும். 60 எடுத்தேன் பொழந்தே உருவேன். என்ன காரணம்? ஏன் கோபப்படுறீங்க? 6 மணி வரைக்கும் ஏன் ப்ராப்பர்ட்டி. 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல எவன் ப்ராப்பர்ட்டியோ என்னத்தி பண்ணிக்க. அப்ப நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். 6 மணி வரைக்கும் இங்கிட்டு வரக்கூடாது. 6 மணி வரைக்கும் யாரா வந்தீங்க முழங்கு எடுத்துருவேன். நம்ம ரெண்டு பேரும் பேசுறா, மிருதங்கக்காரனுக்கு முகம் மாறுதுவாரு. என்னமோ தெரியுது, வெள்ளம் தின்ற ஒருத்தன் விரல் சும்புறது ஒருத்தன் அப்படி சொல்லிதான்டா கொள்ள சொல்லி வாங்குறீங்க. இருக்கட்டும் பொம்பளை பிள்ளை வேற சொல்லிருமா? ஆடல் தாரகை. அடே அப்பா என்னண்ணே ஆச்சு? ஏன் அது பொண்ணுமணி நாட்டிய பைகிலி ஆத்தாடி நாட்டிய அது எது எது நாட்டிய இது எது நாட்டிய எது என்று சொல்லக்கூடியது. வயசு கொஞ்சம் வயசுக்கு வந்து அவ்வளவுதான் 3 மாசம். எத்தனை மாசம்? 3 மாசம். எத்தனை வாரம்? 12 வாரம். எத்தனை நாலு? 15 நாள். எத்தனை மணிக்கு சித்தப்பா? 12 மணிக்கு. கேட்கிற மாதிரி கேள்வி வந்திருக்கிற மரியாதைக்குரிய சிந்துஜா அவர்கள் டான்ஸ் காமி. சிந்துஜா என்னை தாளாட்ட வருவாளோ, மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மாணவே தத்தை வருவாளா, முத்துயிதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறுக்கோளு சொல்லி கேட்கிறது. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. அவ தாளாட்டுனா நீ தூங்கிடுவ, அர்த்தம் சொல்லி பார்த்துட்டு போயிருவியா? பாட வேண்டியது எங்க கடமை இல்லனே. பாட வேண்டியது கடமை. ரொம்ப தாளாட்டுனா தூங்கிடுவேன். அது சின்ன பிள்ளை எப்பன்னு வண்டியவே 15 சுத்துறாங்க. பொண்ணுமணி சாப்பாடு வேற கட்டிட்டு வந்து வர மாட்டேன். இதுல 4 பேர் பார்சல் வேற. செல்லும் என் கண்ணுண்டு பப்புனுக்கு டான்ஸ் ஓட்டுருக்க, வேற யாருக்கு ஓட்டுருக்குன்னே தெரியாம போச்சு. போ இருக்கட்டும். நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னத்தி மன்னிக்கங்க. இப்ப ஏன் பேர சொல்லிக்கிறேன். உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரும்புகளும் வெற்றி, தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை மரியாதைக்குரிய தெய்வீக திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் மீது முதலில் பாடல் கேசட் எடுத்த பெருமை எனது தந்தை எம்ஜி முனியராஜன் ராஜன் அடியரவை சாரும். அப்பேற்பட்ட எம்ஜி முனியராஜன் ராஜன் அடியாருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பவன் காமிக் ஐயம்பத்தால பேரச்சம் ரோட்ல எல்லாத்துக்கு வருவேன். அவருக்கு உறுதுணையாம அன்பு தம்பி நாகேஷ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். உங்கள் அனைவரையும் வயிறுகளும் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் மரியாதைக்குரிய அன்பண்ணார் சண்முகராசா அவர்கள் இடையில் வந்து பாடல் அனைத்து விஷயங்களும் பண்ணுவார். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுமே வந்து பங்கு பெறுவார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன பண்ணுவீங்க? அப்படித்தானே ஓட்டுறோம். என்கிட்ட கிட்டி அடிச்சு தொலைங்க, போய் தொலைங்க. அதனால எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஐயா பப்புனு பப்புனு பாட்டு இருக்கா? அதுக்கெல்லாம் இடமே என்னண்ணே என் சித்தப்பா டான்ஸ் பண்ணல. அந்த பிள்ளை பண்ணா அமைய சமயத்துல உதவும். உங்க சித்தப்பா வச்சு நான் என்ன பண்றது? அட ஏதாவது அட உங்களுக்கு பின்னால செய்ய மாட்டேனா? அப்புறம் என்ன அவ தோதா போச்சுல உங்களுக்கு. வாத்தியாரே ப்ளீஸ் வாத்தியாரே. எப்படி தூக்கி விட்டு தூக்கிடுவோம்ன்றீங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இது அரங்கேற்ற நாடகம்டா, வேணாம்டா. அதுல அதிசயத்தை பாருங்க, சங்கு நின்று பேசுதடா. நீங்க சங்கு சங்குன்னு தான்டா அழகிறீங்க. எடுவட்ட வேலைகளா நாசமத்து போக வாய மூடுங்கடா சாமி. உங்களுக்கு ஒரு குடு, உங்க சாமானுக்கு ஒரு கும்பிடு. ஆமா சொல்லி முடிச்சாச்சு. எல்லா பேரும் சொல்லிட்டேல்ல. ரைட் ஓகே. யார் பேரும் சொல்ல மறந்துருந்தா பெரியவர்கள் யாரும் கோச்சுக்கிறாதீங்க. அப்புறமா உள்ள வந்து சொல்லுங்க, பேரை சொல்லிக்கிறேன். பேரை சொல்லலைன்னு சொல்லி யாரும் என் கூட சண்டைக்கு வந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க, யாரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு புரியுது. ஆள் ரெடி ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஆக்க பொறுத்த நீங்கள் யாரை பொறுத்தானே ஆகணும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அலப்பறையில் பார்த்துக்கங்க. அதே மாதிரி பலன்னு அறுக்கிறாள் நான் கிடையாது. ரொம்ப நேரம் 2 மணி நேரத்துக்கு பப்புன்காரன் நின்றுக்கிட்டு அறுக்கிற பழக்கம் நமக்கு தேவையா? வந்தமா பட்டு பட்டுன்னு பாடணும், வேலையை முடிச்சோம் போயிட்டே இருக்கணும். அதனால போயிடுவா தட்டிட்டே போயிரு. அதங்க பழக்கம் என் பழக்கம் தெரியுமில்ல. இருந்தாலும் வந்த பப்புன்னு என்னத்தையும் ஒன்று பேசிட்டு போனான்னு கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். கணக்கத்தார் சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அதனால வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஒரு சின்ன ஒரு உதாரணம் கேங்களேன். சொல்லுங்க. ஆண் கண்ணங்கரேன்னு இருப்பான். அவனுக்கு பேர் என்ன பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆளு வெள்ளேன்னு இருப்பான். அவனுக்கு பேர் கருப்பு சாமின்னு பேர் வச்சிருப்பான். வரப்ப எடுத்தே கூட தாண்ட முடியாது. அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா தாண்டவராயன்னு பேர் வச்சிருப்பான். 2 கண்ணுமே தெரியாது. அடேங்கப்பா அவருக்கு பேர் வைக்கிற பாருங்க, அடேங்கப்பா ஆரோக்கிய சாமி. இப்படி கண்ணாயிரம் இப்படி பேர்ல வைப்பாங்க. இப்படி பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லாம ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கலாம். ஆனா பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நம்முடைய தெய்வீக திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் என்பது. என்னடா வந்த பப்பனுக்கார என்னத்தையும் ஒன்று சொல்லிட்டு போனேன் கூடாது. அதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் இருக்கு. சொல்லுங்க. ஐயாவோட பேர் என்ன? பசும்பொன் ஊனா முத்து ராமலிங்க தேவர். இதுக்கு என்ன விளக்கம் நீங்க கேட்கலாம். பசு என்றால் என்ன? கோமாதே என்று சொல்லக்கூடிய குலமாதா. ஒரு பசுமாடு, ஒரு பெத்த தாய் குழந்தைய பெத்து போட்டுட்டு தாய்ப்பால் கொடுக்க முடியாம இறந்து போயிடலாம். ஆனா ஒரு பசுவின் பாலை கொடுத்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திரலாம். அது மட்டும் கிடையாது, அனைத்து தெய்வங்களுமே ஒரு பசுமாட்டுக்குள்ளதான் அடக்கம். அப்பேற்பட்ட பெருமைக்கு உகந்தது பசு. பொன் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் எந்த ஒரு பொருளையும் மண்ணில் ஓட்டு பாருங்க, அதோட மகத்துவம் குறைஞ்சு போகும். ஒரு தங்கத்தை மண்ணில் ஓட்டு பாருங்க, அதோட மகத்துவம் குறையவே குறையாது. தங்கம் தங்கமாத்தாருக்கும். அது மாதிரி ஐயாவோட புகழ் என்றும் சிங்கம் சிங்கமாத்தாருக்கும். அதான் பசும்பொன். ஊனா என்பது என்ன? எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் சரி, ஏன் பிள்ளையார் சொல்லி போடுத்தானே ஆரம்பிக்கிறோம், லிட்டர் எழுதுனாலும் முதல் பொருள் விநாயக பெருமானுக்கு உகந்தவர். எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் ஐயா தேவர் ஐயா வணங்கி போனோம்னா அந்த காரியம் வெற்றி அடையும். அதான் பசும்பொன் ஊனா. முத்து என்பது என்ன? கடலின் ஆழத்தில் தேடி கண்டெடுக்கக்கூடியது முத்து. அது மாதிரி இந்த உலகத்தில் எங்கு தேடி கண்டெடுத்தாலும் இவர் மாதிரி ஒரு தெய்வத்தை தலைவரை கண்டெடுக்கிற மிகப்பெரிய கஷ்டம். அதான் பசும்பொன் ஊனா முத்து. ராம் என்பது புராணத்தில் வரக்கூடிய ராமனை சேர்ந்தது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த ராமன் கூட சீதாவை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா நம்முடைய தெய்வீக திருமணமே வேணாம்னு ஆசை வெறுத்து 32 கிராமத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக எழுதி கொடுத்துட்டார். அதான் பசும்பொன் ஊனா முத்து ராம. லிங்கம் என்பது சிவபெருமானை சேர்ந்தது. தேவர் என்பது நம்முடைய தேவர்களுக்கெல்லாம் இறைவனாக காட்சி அளிக்கக்கூடியவர். அதான் ஆளுக்கும் பேருக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நம்முடைய தெய்வீக திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் என்பது. ஐயாவோட புகழை அப்பா கேசட்ல கட்டுக்கடங்காம எடுத்திருந்தாலும் மையன் நான் சிறிதளவாது சொல்லணும் இல்லை. என்ன நினச்சிருப்பீங்க, கேசட் எடுத்து நல்லா சம்பாரிச்சிட்டாங்க எவ்வளோ இருக்கு முனியராசி அப்படின்னு நினச்சிருப்பீங்க.
நிறைஞ்ச மேடையில் பொய் சொல்லலை. இந்த கேசெட் எடுத்ததுனால 10 ரூபா லாபம் கிடையாது. என்ன எங்கள் ஊரில் உள்ள 5 ஏக்கர் தோட்டத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அடமான கடனா வச்சு கேசெட் எடுத்திருக்கிறார். காரணம் ஐயா மீது உள்ள பற்றுதல். இன்னமும் நான் வட்டியைத்தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், முதல்ல கட்ட முடியல. என்ன பண்ண சொல்றீங்க? விடல. ஆனா இந்த வருஷம் கூட கேஸ் எடுத்துக்கிறார். அப்பா மலையளவு சொல்லும்போது மயம் கடுகளா சொல்லணும்ல, அதனால கச்சை நல்ல பட்டு சேலை எடுத்து கட்டி பசும்பொன்தேவர் சன்னதிக்கு, பட்டு சேலை எடுத்து கட்டி பசும்பொன்தேவர் சன்னதிக்கு, பட்டு சேலை எடுத்து கட்டி பசும்பொன்தேவர் சன்னதிக்கு, கட்டியழகாக வாடி உள்ளே, கட்டியழகாக வாடி உள்ளே, காரு வருது ஏறி போவோம். எங்க பசும்பொன்தேவர் சிங்க போட்டி விடுத்து ஏறி வர வேகத்தை பாரு, பசும்பொன்தேவர் தேர் போல காரு வருது. எங்க பசும்பொன்தேவர் சிங்க போட்டி விடுத்து ஏறி வர வேகத்தை பாரு, பசும்பொன்தேவர் தேர் போல காரு வருது. தலைநகராம் சென்னை முதல் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் படை, தலைநகராம் சென்னை முதல் தனுஷ்கோடி ராமேஸ்வரம், இமய முதல் குமரி வரை, இமய முதல் குமரி வரை, எங்கள் பசும்பொன்தேவருக்கு, எங்கள் பசும்பொன்தேவர் சிங்க கொடி பிடித்து ஏறி வர வேகத்தை பாரு, பசும்பொன்தேவர் தேர் போல காரு வருது. ஆமா ஏறி வர வேகத்தை பாரு, பசும்பொன்தேர் போல காரு வருது. நாட்டுப்புறத்தி மேளத்துடன் நரிக்குறத்தி ஆட்டத்துடன், நாட்டுப்புறத்தி மேளத்துடன் நரிக்குறத்தி ஆட்டத்துடன், வேட்டி வேடி கிளம்புதுவார், வேட்டி வேடி கிளம்புதுவார், ஆனைச்சேரி கிராமத்திலே எங்க பசும்பொன்தேவர் சிங்க கோடி விடுத்து ஏறி வர வேகத்தை பாரு, பசும்பொன்தேவர் தேர் போல கார் வருது. பொங்க வைக்க வேணுமடி தங்க மகன் தேவருக்கு, பொங்க வைக்க வேணுமடி தங்க மகன் தேவருக்கு, சிங்க போல மகன் பிறப்பான், சிங்க போல மகன் பிறப்பான், தேவர் மகன் பேரி வைப்போம். எங்க பசும்பொன்தேவர் சிங்க கோடி விடுத்து ஏறி வர வேகத்தை பாரு, பசும்பொன்தேவர் தேர் போல காரு வருது, பசும்பொன்தேவர் தேர் போல காரு வருது. பெருமாள் தேவன்பட்டி விஜயா அன்பண்ணார் அவர்கள் இந்த தேவர் பாடலுக்காக, விஜயா அண்ணி அவர்கள் இந்த தேவர் பாடலுக்காக ரூபாய் 100 அன்பில் வழங்கியிருக்கிறார். அன்பு அண்ணி அவர் அக்கா அவர்களுக்கும் என்ன சார்பாகவும் எங்கள் ஊரில் அமைந்துள்ள தேவர் இளைஞர் பேரவின் சார்பாகவும் எனது தந்தையின் சார்பாக மனமிருந்த நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு, மறுவர் குலத்து கால மண்டி போட்டு பாயுங்கால தேவர் வளர்ந்த கால தேடி பாயும் தோகிகள், முன்னே வந்தா குத்தி போடுது, முன்னே வந்தா எத்தி போடுது, முன்னே வந்தா குத்தி போடுது, முன்னே வந்தா எட்டி போடும், பக்கத்துல வர்றவண்ண பயங்கரமா பாஞ்சு போதும், மரத்துல வரவன பயங்கரமா பாஞ்சு போடும். மறுவர் குலத்து கால பண்டி போட்டு பாயுங்கால தேவர் வளர்ந்த கால தேடி பாயும் தோகிகள், முன்னே வந்தா குத்தி போடுது, பின்னே வந்தா எத்தி போடும், முன்னே வந்தா குத்தி போடுது, முன்னே வந்தா எட்டி போடும், பக்கத்துல வர்றவண்ண பயங்கரமா பாஞ்சு போதும், மரத்துல வரவன பயங்கரமா பாஞ்சு போடும். மறுவர் குலத்து கால அது மண்டி போட்டு பாயும் காலு, அப்ப நாட்டு சீமையிலே ஆதரவு வென்ற கால, ராம நாட்டு சீமையிலே நன்மதிப்பு உள்ள கால, அப்ப நாட்டு சீமையிலே ஆதரவு பெற்ற கால, ராம நாட்டு சீமையிலே நன்மதிப்பு உள்ள கால, பசும்பொன்தேவருக்கு பாமாலை சுட்டு கால, டெல்லியிலே நேதாஜி நேர்மையோடு வளர்ந்த கால, மறுவர் குலத்து கால வண்டி ஓட்டி பாயு கால, தேவர் குலத்து காலம் தேடி வரும் கால, பின்னே வந்தா குத்தி போடுது, பின்னே வந்தா எத்தி போடும், முன்னே வந்தா குத்தி போடுது, பின்னே வந்தா எத்தி போடும், பக்கத்துல வர்றவண்ண பயங்கரமா பாஞ்சு போதும், மறுவர் குலத்து கால அது மண்டி போட்டு பாயும் கால.
தோளிலே குறி வைத்து பாயுங்கால நெல்லையிலே புள்ளித்தேவன் நேர்மையாக நடந்துகால பசுமன் தேவருக்கு பாமாலை சுட்டுகால மரவர் குலத்துக்கால வண்டி போட்டும் பாயும் கால தேவர் வளர்த்த காலத்தடி பாயும் தோழிகள் புண்ணே வந்தா குட்டி போடுது புண்ணே வந்தா ஏத்தி போடும் புண்ணே வந்தா குட்டி போடுது புண்ணே வந்தா ஏத்தி போடும் பக்கத்துல வர்ற பைத்தல மாத்தி போதும் மரவர் குலத்துக்கால அது மண்டி போட்டும் பாயும் கால